ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான அதர்வா அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான கிரைம் த்ரில்லருங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவரால் ஆக முடியல. மாறா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறாருங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அதிகாரமெல்லாம் கிடையாது. இந்த நிலையில் ஒரு நடிகை மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. அந்த நடிகையை கொலை பண்ணது அந்த நடிகையோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு போலீஸ்காரங்க இது ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ்ன்ட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த வழக்கில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ இந்த வழக்கை ரீஓப்பன் பண்ணுறாரு. தக்காளி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வினோத் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்டோட வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கிட்ட அடியாட்களோட ஒரு குரூப் வருதுங்க. அந்த குரூப் வினோத்தை வெளியே இழுத்து போட்டு அடிச்சே சாவடிக்குது. வினோத்தை கொலை பண்ண இந்த குரூப் அடுத்து மல்லிகார்ஜுன் அப்படின்ற ஒரு நபரை டார்கெட் பண்ணுது. அந்த நபர் அப்படியே பைக்ல வந்துகிட்டு இருக்கும்போது அவர் மேல காரை விட்டு மோதி இறங்கி வந்து அவரையும் அடிச்சு சாவடிச்சுட்டு இது ஒரு ரோடு ஆக்சிடென்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இந்த குரூப் கிளம்புது. இந்த குரூப்புக்கும் இந்த ரெண்டு மோடருக்கும் என்ன சம்பந்தம், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. இந்த குரூப் அடுத்து நம்ம ஹீரோவையும் டார்கெட் பண்ணுது. ஹீரோவை அடிச்சு ஹீரோவுடைய தலையில கன்னை வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ நம்ம கிட்ட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என் பேரு கர்ணன். இப்போ ஒருத்தன் என் நெத்தியில கன்னை வச்சு நின்றுட்டு இருக்கான். அதுக்கு காரணம் நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டதுதான் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோக்கு ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே கனவுங்க. அதனால பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு அடுத்து பிசிக்கல் டெஸ்ட்ல கலந்துக்கிறதுக்காக வராரு. எல்லோரும் ஓடும்போது இவரால் ஓட முடியாம அப்படியே உட்கார்ந்துறாரு. என்னன்னு பார்த்தா இவருக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குதுங்க. ஸோ மெடிக்கலி இவர் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஊருக்குள்ள எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஹீரோ வந்து போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாக்குறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு கஷ்டமா இருக்குதுங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் தெரிஞ்ச ஒருத்தர் யதார்த்தமா ஒரு விஷயத்த சொல்றாரு. போலீஸ் வேலையில ஃபெயில் ஆனா என்ன, நீ வந்து க்ளூஸ் டீம்ல போய் ஜாயின் பண்ணிக்க, அதுக்கு இவ்வளவு ப்ரொசீஜர்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல. க்ளூஸ் டீமும் போலீஸ் அப்படின்னு கேட்டா போலீஸ்னு முழுசா சொல்ல முடியாது. ஆனா போலீஸ் வேலை தான். அதாவது ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அந்த கிரைம்ல இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் சேகரிச்சு போலீஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. இந்த வேலையும் சாதாரணமாலாம் கிடைச்சிடாது. ஏகப்பட்ட டெஸ்ட் எல்லாம் இருக்குது. இதுல பிசிக்கல் டெஸ்ட் இல்ல, பட் உனக்கு வந்து நாலேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நாலேஜை வளர்த்துக்கிட்டு எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிட்டா அப்படின்னா உனக்கு வந்து கண்டிப்பா வேலை கிடைக்கும், ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல. ஹீரோவோடைய ரத்தத்திலேயே ஊறி இருக்கு இல்லையா போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும்ட்டு. அந்த வெறியிலேயே பார்த்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட படிப்பெல்லாம் படிக்கிறாரு, எக்ஸாம் அட்டன் பண்றாரு, இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. ஃபைனலி ஹீரோக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சிடுறாங்க. ஹீரோ டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்றதுக்காக போறாரு. அங்க ரங்கசாமி அப்படின்றவர் தான் டிபார்ட்மெண்டோட ஹெட்டா இருந்துகிட்டு இருக்காருங்க. அவரு பாத்தீங்கன்னா ஒரு டீமை கூப்பிட்டு சாரா அப்படின்ற பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது உங்க டீம்ல புதுசா ஒருத்தன் ஜாயின் பண்ண போறான், அவன் பேரு கர்ணா, அவனை வந்து உங்க கூட வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா சாரா அப்படின்ற ஒரு பொண்ணு பயங்கர ரகுடான பொண்ணுங்க. யார் பேச்சுமே கேட்க மாட்டா. அவ வேலை உண்டு அவ உண்டுன்னு இருப்பா. ஸோ அவளுடைய டீம்ல தான் நம்ம ஹீரோ போடுறாங்க. ஹீரோ கிட்ட இந்த டிபார்ட்மெண்டோட ஹெட் ஒரு கேள்வி கேட்கிறாரு. லாஸ்டா நம்ம ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ் இன்னும் கோர்ட்ல தீர்ப்பு வழங்காம இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தெரியும் சார், லேக் ஆஃப் எவிடன்ஸ். அதாவது ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு முதல்ல க்ளூஸ் டீம் போய் அங்க இருக்கக்கூடிய க்ளூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடியே மீடியாக்காரங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கிரைம் சீன் கிட்ட போனதுனால அந்த கிரைம் சீன்ல இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி குற்றவாளி அப்படின்றவங்க 2 பேர் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதுல யார் உண்மையான குற்றவாளி அப்படின்னு தெரியாம இந்த வழக்கு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்ப புரியுதா, எவ்வளவு சீக்கிரம் நம்ம கிரைம் சீனுக்கு போய் க்ளூஸை கலெக்ட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் கேஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு, என்னுடைய வேலை எது அப்படின்றதையும் நீ எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கணும். கிரைம் சீனுக்கு போற அங்க இருக்கக்கூடிய க்ளூஸை கலெக்ட் பண்ற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு வந்துடுற. இது மட்டும் தான் உன்னோட வேலை. இந்த லைன்ல இருந்து நீ கீழேயும் போக கூடாது மேலேயும் போக கூடாது. அதை எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாரு. அதாவது இவங்க கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும். இன்வெஸ்டிகேஷன் பண்றதும் அந்த ஆஃபீஸரோட இன்வெஸ்டிகேஷன்ல மூக்க நுழைக்கிறதும் வச்சுக்க கூடாது அப்படின்றத தான் சொல்றாங்க. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ நல்ல டீம்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கிற, இந்த சாரா கிட்ட மட்டும் கொஞ்சம் கம்மியா வச்சுக்க அப்படின்னு சொல்ல. ஆமா, இவ ஏன் இப்படி ரகடாவே இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, சாரா பாத்தீங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அந்த பையன் பயங்கரமான டாக்ஸிக் அப்படின்னு தெரிஞ்சதும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டா. ஆனாலும் அந்த பையன் பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி தினம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோடைய பையன் அப்படின்றதுனாலையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். ஸோ அந்த கோவத்தை ஃபுல்லாக நம்ம கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறதே நமக்கு சேஃபு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோட டிபார்ட்மெண்ட் எது கேபின் எது அப்படின்னு காமிச்சு உட்கார வச்சிடறாங்க. ஸோ ஹீரோ கேஸ் வரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஆர்வமாக இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோ கிட்ட பழைய ஃபைலு டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து இதை செக் பண்ணு அதை செக் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு கிரவுண்ட் லெவலில் இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. இப்படி டேபிளில் உட்காந்து செக் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. இவருக்கு ரொம்ப போரிங்காக போயிட்டு இருக்கு. தினம் போய் ஏதாவது கேஸ் வந்துதா அப்படின்னு கேட்டுட்டு
இருக்காரு. ஏன்டா உன் ஆர்வத்துக்கு ஒரு அளவில்லையாடா, உன்னோட ஆர்வத்தை பார்த்தா நீயே ஒரு கொலை பண்ணி நீயே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவ போலயே அப்படின்ற மாதிரி போய் உட்கார வச்சு பழைய ஃபைலை செக் பண்ண விட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ராபரி வழக்கு வருதுங்க. சாரோடைய டீம் தான் வந்து க்ளூஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரோடைய டீம்ல தானே நம்ம ஹீரோ இருக்கிறாரு. ஸோ எல்லோரும் அந்த இடத்துக்கு போறாங்க. நகைக்கடையில் நேற்று ராத்திரி ராபரி நடந்திருக்குதுங்க. அந்த ராபரி கும்பல் விட்டுட்டு போன எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி சீன் ஆஃப் கிரைமை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் இவங்களுடைய வேலை. இப்போ அந்த நகைக்கடையோட செக்யூரிட்டியை ஞானவேல் அப்படின்ற எஸ்ஐ கூப்பிட்டு, உள்ள இத்தனை கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு, இத்தனை பொருள் சேதாரமாயிருக்குது, வெளியே ஒரு சவுண்டு கூட கேட்கலையா அப்படின்னு கேட்க செக்யூரிட்டி ஒரு துளி சவுண்டு கூட கேட்கல அப்படின்னு சொல்றாரு. காலையில வழக்கமா நகைக்கடை ஓபன் பண்ணும்போது தான் உள்ள ராபரி நடந்திருக்கு அப்படின்றதே தெரிய வந்திருக்குங்க. ஹீரோ அங்க போன உடனே ஹீரோடைய டீம் அந்த ஃபாரன்சிக் எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த ராபரி கும்பல் எந்த வழியில உள்ள வந்திருப்பாங்க, எந்த வழியில வெளியே போயிருப்பாங்க அப்படின்றத கணிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல சாராக்கு சாராவோட பாய் ஃப்ரெண்ட் போனை போட்டு வழக்கம் போல மிரட்ட ஆரம்பிக்கிறான். சாரா அந்த டென்ஷன்லயே பாத்தீங்கன்னா கிரைம் சீன்ல இருந்து தள்ளி போய் ஒரு இடத்துல எமோஷனலாக உட்கார்ந்துடுறாங்க. அங்க கட் பண்ணா ரவீந்தர் ரெட்டி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராருங்க. அவர்கிட்ட எஸ்ஐ இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ரவீந்தர் ரெட்டி தாங்க இந்த வழக்கோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். எஸ்ஐ ஞானவேல் பாத்தீங்கன்னா ரவீந்தர் ரெட்டி கிட்ட விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ராபரி கும்பல் உள்ள வந்து நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடி உடைச்சிருக்கானுங்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டரை நம்பி அது வழியா தான் தப்பிச்சு போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது எஸ்ஐ ஞானவேல் சொன்ன மாதிரி இந்த கண்ணாடி உடைச்சு சட்டரை நம்பி வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கானுங்க. பட் அவனுங்க இந்த வழியை பயன்படுத்தல. மாறா இவனுங்க பாத்ரூம் வழியா தான் தப்பிச்சு போயிருக்கானுங்க, பாத்ரூம் வழியா தான் உள்ள வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் டோரோடைய நாபு ஸ்க்ரூ எல்லாம் கழட்டப்பட்டு இருக்கிறத காட்டுறாருங்க. அதாவது ராபரி பண்ணவனுங்க 2 பேரு. ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நகைக்கடைக்குள்ள நகை வாங்குற மாதிரி வந்து எல்லாத்தையும் நோட்டை விட்டு இருந்திருக்கிறான். எது வீக்கான ஏரியா, எந்த வழியில உள்ள வரலாம், எந்த வழியில வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு காலையிலேயே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி வச்சிட்டானுங்க. ஸோ ராத்திரி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய வாஷ்ரூம் விண்டோ வழியா உள்ள வந்து நகையை கொள்ளையடிச்சிட்டு வெளியே போயிருக்கானுங்க. பாத்ரூம் விண்டோ கிளாஸ்ல யூவி லைட் அடிச்சு பார்க்கும்போது அதுல ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. அது போக இந்த கொள்ளையடிச்சவனுங்க கொள்ளையடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல சுத்தி நகைக்கடைக்குள்ளேயே போட்டு போயிட்டானுங்க. பான் பிராக் போட்டு தான் உள்ள எல்லா வேலையும் பார்த்துருக்கானுங்க. ஸோ அந்த பான் பிராக் கவரும் உள்ள கிடைச்சிருக்குதுங்க. ஸோ அந்த பான் பிராக் கவரும் அந்த நியூஸ் பேப்பரும் குஜராத்தை சார்ந்தது அப்படின்றது போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. இப்போ இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்க அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சைபர் செல்லுக்கு போனை போட்டு கடந்த 10 நாள்ல குஜராத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஏதாவது இந்த ஏரியால ஆக்டிவேட்ல இருந்திருக்கான்றத ஃபில்டர் பண்ணி கொடுங்க அப்படிங்கும் போது ஒரு 7 குஜராத் நம்பர் இந்த ஏரியால கடந்த 10 நாளா ஆக்டிவ்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல அந்த 7 பேரையுமே போலீஸ்காரங்க டார்கெட் பண்றாங்க. 7 பேருமே குற்றவாளியா அப்படின்னு கேட்டா அதுல பாதி பேர் வந்து வயிற்று பழப்புக்காகவும் குடும்ப கஷ்டத்துக்காகவும் இங்க வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க தேடிட்டு இருக்கிற 2 பேர் அந்த 7 பேர்ல ஒரு ஆளா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பேரையும் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் மேட்ச் பண்ணி ஃபைனலி அந்த 2 பேர்த்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ராபரி வழக்கு அன்சால்வ்டு கேஸாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வழக்குல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டையும் அந்த வழக்குல அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த 2 பேர் தான் அந்த சம்பவத்தையும் பண்ணியிருக்கானுங்க அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க. இதை பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட சொல்ல இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இந்த 2 கேஸையுமே சால்வ் பண்றாரு. அண்ட் மீடியா கிட்டலாம் வந்து இந்த மாதிரி இந்த வழக்கை நாங்கள் குறைஞ்ச டைம்லேயே வந்து சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்படி சால்வ் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்த க்ளூஸ் டீமுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கிரெடிட்லாம் வந்து ஹீரோக்கு கொடுக்குறாங்க மீடியா கிட்ட. ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஜாபை தான் பார்க்குறோம் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா மீடியா சைட்ல இருந்து ஒரு பொண்ணு ரவீந்தர் ரெட்டி கிட்ட மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய வாய்ஸை கேட்ட உடனே இந்த பொண்ணுடைய வாய்ஸை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பார்க்குறாரு. அப்போ தான் ஆல்ரெடி அந்த ஜேர்னலிஸ்ட்டை ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றது தெரிய வருதுங்க. அவங்க தாங்க நம்ம ஹீரோனுடைய பேர் நித்யா. நித்யாவும் நம்ம ஹீரோ ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அதாவது நித்யாவுடைய சீனியர் தாங்க நம்ம ஹீரோ. ஸ்கூல் டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு நித்யாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு போய் ப்ரொப்போஸ் பண்ணுடான்னு ஒவ்வொரு டைமும் மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நித்யா கிட்ட பேசுறதுக்கு பயந்துக்கிட்டே அவர் ஸ்கூல் டைமில் ப்ரொப்போஸே பண்ணலங்க. ஒரு 5-6 வாட்டி கிட்ட வரைக்கும் போயிருப்பாரு, ஆனால் ப்ரொப்போஸ் பண்ணல. பேரை சொல்லி கூப்பிட்றதுக்கு கூட பயந்துக்கிட்டு ப்ரொப்போஸ் பண்ணாமே விட்டுட்டாரு. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அட நித்யா வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இவர் தான் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் என் கூட ஒர்க் பண்ணுறவர் அப்படின்ற மாதிரி சொல்ல, நித்யா பார்த்தீங்கன்னா அப்படியா நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நித்யா யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நித்யா நம்ம ஹீரோவை ஸ்கூல் டைமில் நோட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. பட் ஹீரோ ப்ரொப்போஸ் பண்ண ட்ரை பண்ணதெல்லாம் நித்யாவுக்கு தெரியாதுங்க. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நீங்கள் என்னோட சீனியர்
ஜூனியர் தானே, உங்களை நான் ஸ்கூலில் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுதான் சான்ஸு, ஒழுங்காக இன்ட்ரோ ஆயிக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் கூட இன்ட்ரோ ஆயிடுறாருங்க. ரெண்டு பேரும் நம்பர் ஷேர் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு, ஹீரோயின் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேர்த்தோடைய கெரியருக்கும் ரெண்டு பேர்த்தோடைய இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, பழக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட நல்லாவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. எங்கேயாவது ஷாப்பிங் போகணுன்னா கூட ஹீரோக்கு ஃபோனை போட்டு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குற லெவலுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட மோட்டிவேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இவளை சந்திச்சிருக்கிற, ஒழுங்கா இந்த வாட்டியாவது போய் ப்ரப்போஸ் பண்ணிடு, உன் காதலை சொல்லிடு அப்படின்னு சொல்ல, சரி நாளைக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக போய் காதலை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ, நித்யா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பயம் வந்து வாஷ்ரூமுக்கு வந்துடுறாருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு, ஒழுங்கா நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. சரிடா நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் அப்படின்ட்டு விறுவிறுன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, நித்யா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உடனே ஹீரோயின், இப்போ நீ ஃப்ரீயா இருக்கியா, நம்ம ரெண்டு பேரும் ஜோஸ்னியோட வீட்டுக்கு போயிட்டு வரலாமா, ஜோஸ்னி இன்னைக்கு என்ன வர சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்ல, போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு கிளம்பிடுறாருங்க. ஜோஸ்னி அப்படின்றவங்க ஒரு சினிமா நடிகை, நம்ம ஹீரோனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அவங்க இன்னைக்கு வர சொல்லி இருந்ததுனால ஹீரோவையும் கூப்பிட்டுட்டு அங்கே போய் பார்த்தா இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. ஜோஸ்னியோட பாய் ஃப்ரெண்டும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கன்னும் இருக்குங்க. ஸோ கண்ணால் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. எமோஷனலாக ஹீரோன் அழுகுறாங்க, கிட்ட போகிறாங்க, ஹீரோ தடுத்துறாரு. உடனடியாக போலீஸ்க்கும் க்ளூ டீம்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அந்த இடத்துக்கு க்ளூ டீம்ஸ் வந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு முதல்ல வந்தது இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே வந்து பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்குது. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அக்கம் பக்கத்துலலாம் வந்து ஜோஸ்னியை பற்றி விசாரணை பண்ணும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜோஸ்னியோட பாய் ஃப்ரெண்டுக்கும் சண்டை இருந்தது, அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. ஒரு நாள் கதவுக்கு வெளியே அந்த பையன் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான், ஒரு நாள் பார்க்கிங் ஏரியாவில் நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி அடிக்கடி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை வந்ததை எங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜோஸ்னியோட பாய் ஃப்ரெண்டு சிவாக்கும் பிரச்சனை இருந்திருக்குது. இந்த பிரச்சனை பெருசாகி ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண முடியாமல் இந்த சிவா கன் எடுத்துகிட்டு வந்து ஜோஸ்னி அப்படின்ற பிரபல நடிகையை போட்டு தள்ளிட்டு அந்த காதல் வலி தாங்க முடியாமல் தன்னைத்தானவே ஷூட் பண்ணி இறந்து போயிட்டான். ஸோ இதுதான் நடந்திருக்கு. கில்லர் வந்து சிவா தான். இப்போ சிவாவும் இறந்து போயிட்டான். இது ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் அப்படின்ட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சிவாவோடைய பேரண்ட்ஸ்க்கு பயங்கர அவமானமாக இருக்குது. அவங்களால வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ஆனால் ஹீரோயின் வந்து இந்த வழக்கில் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. ஆக்சுவலாக சிவா அப்பேற்பட்ட ஒரு ஆளே கிடையாது. சிவாவும் ஜோஸ்னியும் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மெச்சூர்டான கப்புள். சிவா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒரு கேள்வியை முன் வைக்கிறாரு. ஜோஸ்னி ஒரு பெரிய ஆக்டராக இருந்துட்டு இருக்காங்க, ஆனால் சிவா ஒரு சாதாரண பையனாக இருக்கான். எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் அப்படின்னு கேட்க, ஜோஸ்னி ஒரு பெரிய நடிகை ஆனதுக்கு காரணமே சிவா தான் அப்படின்னு சொல்லிட்டு, சிவா பார்த்தீங்கன்னா எப்படியாவது டிரெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பிச்சிருந்துருக்காருங்க. ஷார்ட் ஃபிலிமுக்கு நடிகை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையே நடிக்க வச்சிருக்காரு. ஸோ சிவாவோடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஜோஸ்னி. ஸோ ஒன்றுமே இல்லாத டைம்லேயே வந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருந்திருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சிவாக்கு வாய்ப்பு கிடைச்சதோ இல்லையோ, ஜோஸ்னிக்கு நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த படத்தில் நடிங்க, அந்த படத்தில் நடிங்க அப்படின்ட்டு. ஆனால் ஜோஸ்னிக்கு நடிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதோ பாய் ஃப்ரெண்டு கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் நடிச்சு கொடுத்துருந்துருக்காங்க. சிவா வந்துட்டு, இல்லை பரவாயில்ல, நீ இதை ஒரு கெரியராக மாற்றிக்க, நீ எப்படியாவது ஒரு பெரிய ஹீரோயின் ஆகிட்ட அப்படின்னா நீ வந்து எனக்கு டேட் கொடுக்கலாம்ல, நான் உன்னை வச்சு ஒரு படம் பண்ணேன்னா எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா, ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் மேலே வந்தால் கூட இன்னொருத்தருக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சிவா பேசி இருந்திருக்காரு. அதனால ஜோஸ்னியும் நடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஷார்ட் டேர்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஜோஸ்னி பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க. சரி, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வந்தது அப்படின்னு அந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, அவன் நான் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு அவன் என்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவா. ஆக்சுவலாக அது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நடந்த ஃபன்னியான சண்டை. அன்னைக்கு வந்து சிவாக்கு வாஷ்ரூம் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது நம்ம ஜோஸ்னி பார்த்தீங்கன்னா வேணுனே கதவை லாக் பண்ணிட்டு வம்பு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சிவா நீ கதவை திறக்கலன்னா நான் கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் விளையாட்டுத்தனமாக பேசி இருந்திருக்கிறாரு. வாஷ்ரூம் போகணும் அப்படின்ற அர்ஜென்ட்டில். சரி, வெளியே வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்தது, அது என்ன அப்படின்னு கேட்கும்போது சிவா பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக ஒரு பைக்கை வச்சிருக்காருங்க. அந்த பைக் ஸ்டார்ட் ஆகல. இவங்க வெளியே போகலான்னு நினைக்கும் போது அந்த பைக்கை தூக்கி போட்டு புது பைக் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அது என்னோட சென்டிமெண்ட்டு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்திருக்கு. அது நார்மலான ஒரு ஆர்குமெண்ட் தான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஜோஸ்னி கூட நடிச்ச ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து நம்ம ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகணும்னா ஆஃப் ஸ்க்ரீன்லேயே நம்ம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ்னி கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஜோஸ்னி பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவை திட்டி விட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த கோவத்தில் கூட வந்து அந்த நடிகர் ஜோஸ்னியை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அந்த நடிகரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த நடிகர் ஒத்துக்கிறாரு. அதாவது ஜோஸ்னி கிட்ட அப்ரோச் பண்ணதெல்லாம் உண்மை, ஆனால் நான் ஜோஸ்னியை கொலை பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அவர் கொலை பண்ணதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஹீரோக்கு தூக்கமே வரமாட்டேதுங்க. ஆனால் போலீஸ்காரங்க வந்து அதான் இது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ்ன்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. ஆனால் ஹீரோயின் வேற சிவா நல்லவன் சொல்லும்போது ஹீரோ இந்த வழக்கை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. நாம ஏதோ ஒரு க்ளூவை மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போலீஸ்ன்னு போய் சொல்லி இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையிறாங்க.
அதாவது அந்த ஒரு வீட்டை வந்து போலீஸ்காரங்க சீல் பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹீரோடைய ஜாபே என்ன, க்ளூவை கண்டுபிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட ஒப்படைக்கிறதோட முடிஞ்சு போச்சு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது இவருடைய அதிகாரம் கிடையாது. இது வெளியே தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகும். யாருக்கும் தெரியாமல் போலீஸ்ன்னு பொய் சொல்லி இவர் அந்த வீட்டை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஃபைனலி இவருக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று கிடைக்குது. அது வந்து ஒரு ரிங்கோட பாக்ஸுங்க. சிவா தான் ஜோஸ்னிக்கு அந்த ரிங்கை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. சிவா வந்து ஜோஸ்னியை கொல்லணும் அப்படின்னா எதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியான ரிங்கை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ஜோஸ்னியை கொல்லணும், ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோடைய இந்த பொருட்களை எல்லாம் கைப்பற்றி இருப்பாங்க இல்லையா, அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு தான் வந்து அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான அதிகாரம் கிடையாது இல்லையா, கலெக்ட் பண்ணி கொடுத்ததோட இவரோட வேலை முடிஞ்சுது. இவர் அப்படி இப்படின்னு ஹெல்ப் கேட்டதுனால சரி வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவோடைய வேலட் கிடைக்குது. அந்த வேலட்டுக்குள்ள ஒரு பில் இருக்குங்க. அந்த பில்லை ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க ஓப்பன் பண்ணால் அது ஜுவல்லரி ஷாப்போடைய பில்லு. எந்த டைமில் அவர் பில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற டீட்டெயில் அதில் இருக்குது. அதை ஹீரோ ஃபோட்டோ எடுத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் செம்ம காண்டாயிடுறாரு. பார்க்கணுன்னு தானே சொன்னீங்க, எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா காமிச்சதுக்காக என்னோட வேலையும் போயிடும், அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணிட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவர் கண்ணு முன்னாடியே ஃபோட்டோ டெலீட் பண்ணிட்டு வெளியே வராரு. பட் டேட்டாஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்குதுங்க. ஆக்சுவலாக கொலை நடந்ததுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சிவா ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு அந்த ரிங்கை வாங்கி இருந்திருக்கிறாரு. ரிங்கை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஜோஸ்னியோட வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. தன்னோட காதலியை சந்தோஷமாக மீட் பண்ணுறதுக்காக வந்த சிவா எதுக்காக ஜோஸ்னியை கொலை பண்ணியிருக்கணும்? என்னுடைய யூகம் என்ன அப்படின்னா, சிவா வீட்டுக்குள்ள வரும்போதே ஜோஸ்னி கொல்லப்பட்டிருக்கலாம். அதை பார்த்து சிவா அழுதுகிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்த 3வது மனுஷன் சைலன்சரை போட்டு இந்த சிவாவையும் போட்டு தள்ளிட்டு சிவா தான் வந்து ஜோஸ்னியை கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி கிரைம் எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருக்கலாம். ஸோ இந்த கன் சவுண்டு வெளியே கேட்காததுக்கு காரணம் இந்த சைலன்சர் பயன்படுத்தினது தான். ஸோ அந்த 3வது நபர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை ஹீரோ முன்வைக்கிறாரு. இருந்தாலும் சிவாவுடைய அப்பா அம்மா கிட்ட போய் விசாரிச்சோம்னா சிவா பத்தின மேலும் தகவல் தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்டா, இந்த மாதிரி சிவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அவள் வேற யாரும் கிடையாது ஜோஸ்னி தான் அப்படின்னு சொல்ல வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. ஸோ சிவா பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து ஜோஸ்னியை காதலிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் போய் எதுக்காக ஜோஸ்னியை கொல்ல போகிறான், மீடியாக்கள்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்க, எங்களால் வீட்டை விட்டே வெளியே வர முடியல அப்படின்ட்டு அழுகுறாங்க. ஹீரோட கெஸ்ஸிங் படி ஒரு 3rd பர்சன் தான் வந்து இவங்க 2 பேர்த்தையுமே கொலை பண்ணியிருக்கான், சிவா மேலே ஃப்ரேம் பண்ணியிருக்கான். ஸோ அந்த 3வது பர்சன் யார், எதற்காக கொலை பண்ணா அப்படின்றத கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த சிவாவோடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்க முடியும். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் மேலே சந்தேகப்படுறாரு. ஸோ மேபி அந்த நடிகர் தான் வந்து ஜோஸ்னி அவரோட விருப்பத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றதுக்காக கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு அந்த நடிகர்கிட்ட எப்படியாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்க மாட்டேது, ஃபேனுன்னு சொல்லிட்டு போனாலும் மீட் பண்ண விட மாட்டேன்றாங்க. ஸோ அப்போது இந்த நடிகர் ரெகுலராக எங்கே போவார் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாரா கிட்ட உதவி கேட்குறாரு. அதாவது ஹீரோடைய டீம் ஹெட் இருக்காங்க இல்லையா சாரா, அவங்க வந்து ஒரு கெமிக்கல் இருக்குது, அந்த கெமிக்கலை அவனோடைய ட்ரிங்கில் கலந்துட்டோம்னா அவன் உண்மையெல்லாம் உளறிடுவான். அதாவது பார்டரில் டெரரிஸ்ட்டுங்களை எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ஆர்மியில் இருக்கிறவங்க இதை தான் பண்ணுவாங்க. ஸோ ட்ரிங்கில் கலந்து கொடுத்துருவாங்க. அந்த கெமிக்கல் உடம்புக்குள்ளே போயிட்டு அவன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை எல்லாத்தையுமே பேச வச்சிரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுது. அவனை தூக்கிட்டு வந்து வச்சு ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்கிறா, எதுக்குடா வந்து ஜோஸ்னியை கொலை பண்ண அப்படின்ட்டு. இவன் வந்து சொல்கிறான் ஜோஸ்னி மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஜோஸ்னி கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கான், பட் ஜோஸ்னி அக்செப்ட் பண்ணலான்னு உடனே இவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். அவ்வளோதான் இவங்க 2 பேருக்குள்ளே இருந்த கனெக்ஷன். மற்றபடி இவன் வந்து ஜோஸ்னியை கொல்லல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோ கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி விசாரணை பண்ணுறாரு. உடனே சாரா சொல்லிடுறாங்க, அந்த கெமிக்கல் உள்ளே போனதுனால தான் இவன் நம்மக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லியிருக்கிறான், இல்லாட்டி இவன் சொல்லியிருக்க மாட்டான், அதனால் அவனை ஃபோர்ஸ் பண்ணாத, இதுதான் உண்மை, விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோவும் விட்டுறாரு. ஸோ இந்த வழக்கு இப்போ டெட் எண்டில் வந்து நிற்குதுங்க. ஹீரோடைய டிபார்ட்மெண்ட்டில் ரவீந்தர் ரெட்டின்ற போலீஸ் ஆஃபீஸர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாருங்க. இந்த மாதிரி நான் க்ளோஸ் பண்ண வழக்கை இவன் ரீஓப்பன் பண்ணி தேவையில்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹீரோவை சத்தம் போடுறாங்க. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் உன்னை யார் போக சொன்னது, அது மட்டும் இல்லாமல் உன்னோட வேலை இதுதான் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு அந்த லைனை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு, அதை மீறி நீ லைனை கிராஸ் பண்ணியிருக்கிற, அதனால் 6 மாதம் உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோடைய டீம்மேட்ஸ் எல்லாம் திட்டுறாங்க, 1 மாதம் முழுசாக சம்பளம் வாங்கல, அதுக்குள்ளே சஸ்பென்ஷன், இதுக்கு தான் நீ ஆசைப்பட்டியா அப்படின்னு கேட்க அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் போலீஸ் ஆகணும்னு முயற்சி பண்ணேன்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், எதுக்காக முயற்சி பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசாக இருக்கும்போது என்னுடைய அப்பாவை ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேர்மை இல்லாத ஒரு அதிகாரி என்னுடைய அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் தண்டனை கொடுத்தாரு. அந்த மன உளைச்சல் தாங்க முடியாமல் என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு. அதனால தான் நான் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன், என்னால் ஆக முடியல. இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இங்கே இருந்துட்டும் வந்து ஒரு வழக்கை போலீஸ்காரங்க தப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும், எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, இந்த கேஸை சால்வ் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு வேலை போனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜோஸ்னியோட பேங்க் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்லாம் செக் பண்ணும்போது எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் அன்யூஷுவலாக இருக்குது. ஒரு அக்கௌண்ட்டுக்கு 10 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. அந்த அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில் வந்து அதில் தெளிவாக இல்லைங்க. சரி பேங்க்கில் போய் விசாரணை பண்ணலாம்னு பேங்க்கில் போய்
விசாரணை பண்ணால் அந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கர்நாடகாவை சார்ந்தது அப்படின்றது தெரிய வருதுங்க. உடனடியாக அந்த அட்ரஸில் போயிட்டு நம்ம டீட்டெயிலை விசாரிக்கலாம், கண்டிப்பாக இந்த ஜோஸ்னி மரணத்துக்கான மர்மம் தெரியும் அப்படின்ட்டு அந்த அட்ரஸுக்கு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் போனால் பேங்க்கில் கொடுத்த அட்ரஸும் அந்த அட்ரஸும் ஃபேக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. ஸோ அந்த ஊர் முழுக்க அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் கிளம்பலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாப்புக்கு வராங்க. அங்கே ஒருத்தர் சிப்ஸ் விற்றுக்கிட்டு இருக்கிறாருங்க. அவருடைய முகமும் அந்த பேங்க் பாஸ்புக்கில் இருந்த அந்த ஃபோட்டோவோடைய முகமும் ஒன்றா இருக்குது. உடனடியாக அந்த நபரை அடித்து மிரட்டி, நீ எதுக்காக ஜோஸ்னியை கொலை பண்ண, எதுக்காக ஜோஸ்னி கிட்ட 10 லட்ச ரூபா பணம் வாங்கின அப்படின்னு கேட்க அவர் வந்து சிரிக்கிறாரு. எது 10 லட்ச ரூபா பணமா? 10 லட்ச ரூபா பணம் என்கிட்ட இருந்ததுன்னா நான் ஏன் சிப்ஸ் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் யாரோட இது அப்படின்னு கேட்க, இது என்னது தான், ஆனால் நான் யூஸ் பண்ணுறது இல்லை, ஆக்சுவலாக சிக்னலில் பெண்ணு வித்துட்டு இருந்தேன், அப்போ ஒரு கேப் போட்ட ஒரு நபர் வந்தான், கையில் பணத்தை கொடுத்து நான் சொல்கிற வேலையை பண்ணுறியா அப்படின்னு கேட்டான். நானும் சரின்னு சொன்னேன். எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னால் நானும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாஸ்புக்கு ஏடிஎம் கார்டு எல்லாத்தையுமே கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தேன். உடனே அவன் பணம் கொடுத்தான். உடனே நானும் கிளம்பி வந்துட்டேன். அவ்வளோதான் எனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோனை போட்டு இந்த சிக்னலோடைய சிசிடிவி கேமரா பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க, 3 மாதத்துக்கான சிசிடிவி கேமரா தான் இருக்கும், 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்ததுனால அந்த ஃபுட்டேஜ் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, பேங்க்கில் கண்டிப்பாக 6 மாதத்துக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், பேங்க்குக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான் இல்லையா, கண்டிப்பாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அவன் மாட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவன் கேப் போட்டு நின்றுருக்கான், என்னுடைய முகம் தெரியல. ஆனால் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அந்த வீடியோவில் கண்டிப்பாக கேப்சர் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு, நீ ஜேர்னலிஸ்ட் தானே, ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சேனல் கிட்ட பேசி எப்படியாவது இந்த ஃபுட்டேஜை வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோனும் அந்த ஃபுட்டேஜை வாங்கி தராங்க. அந்த ஃபுட்டேஜில் அவனுடைய முகம் தெளிவாக இல்லை, பட் ஓரளவுக்கு வந்து கேப்சர் ஆயிருக்குது. ஸோ அந்த ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு தெரிஞ்ச இடத்துலலாம் விசாரணை பண்ணுறாங்க. எங்கேயுமே யாருக்குமே தெரியல. மறுபடியும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹெட்டுக்கு தெரியாமல் கம்ப்யூட்டரில் போட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஹெட் அந்த இடத்துக்கு வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி நீ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டி அமுச்சு வச்சிடறாரு. இவனுக்கு ஹெல்ப் பண்ணால் உன்னையும் நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்களையும் மிரட்ட, ஸோ ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன் அப்படி ஸ்டாப் ஆகுதுங்க மறுபடியும். இப்போ தான் ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதாவது ஹீரோவும் ஹீரோனும் வந்து ஜோஸ்னி நல்லா இருக்கும்போதே மீட் பண்ணுறதுக்காகலாம் போயிருக்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜோஸ்னிக்கு ஹெல்ப்பராக ஒரு 2-3 பேர் இருந்திருக்கானுங்க. அந்த 2-3 பேரில் ஒருத்தன் தான் இவன் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அண்ட் ஜோஸ்னியோட ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஹீரோ அங்கே போகும்போது பயப்பட ஆரம்பிச்சிருந்துருக்கிறான். ஸோ அவனுக்கும் இந்த கொலை வழக்குக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திங்க் பண்ணுறாரு. ஸோ அவனுங்க 3 பேர்த்தையுமே விசாரணை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவனுங்க 3 பேருமே தப்பிச்சு போயிடுறானுங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய டீமுக்கு கால் வந்துடுது, ஒரு இடத்துல ராபரி நடந்திருக்கிறதாகவும் அந்த இடத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஹெல்ப் கேட்டு ராபரி மேட்டரில் மாட்டின 3 பேர் திட்டியுமே விசாரணை பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த 3 பேருமே ராபரி எல்லாம் பண்ண கிடையாது. ஹீரோ தான் ஒரு வீட்டில் ராபரி நடந்த மாதிரி சீனை கிரியேட் பண்ணி இந்த 3 பேர்த்தையுமே போலீஸ்காரங்க கையால் அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கிறாரு. இதை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்ல, எதுக்காக சார் இதை பண்ணீங்க, உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்களே உண்மையை சொல்லிடுங்க, உங்கள் 3 பேர்த்தில் ஒருத்தன் தான் கர்நாடகாவில் பெண்ணு விற்கிற ஒருத்தனுடைய பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜோஸ்னியை மிரட்டி 10 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கிறீங்க, எதுக்காக ஜோஸ்னியை கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் நாங்கள் கொலையெல்லாம் பண்ணல, உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்கானுங்க. இவனுங்க 3 பேருமே சினிமாவில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில். இவனுங்க 3 பேர் சேர்ந்து ஜோஸ்னியை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜோஸ்னியோட கேரவனில் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஸ்பை கேமராவை செட் பண்ணி வச்சு அந்த கேமரா மூலமாக ஃபுட்டேஜை எடுத்து ஜோஸ்னியை மிரட்டி அந்த பணத்தை வாங்கிட்டு 3 பேர் செட்டில் ஆயிடலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளானு. ஸோ இந்த பிளானை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சு ஜோஸ்னியை மிரட்டி இருக்கிறானுங்க. ஜோஸ்னியை பார்த்தீங்கன்னா நான் பணம் கொடுத்துட்றேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருந்திருக்காங்க. ஸோ இவனுங்களும் பார்த்தீங்கன்னா ஜோஸ்னியோட வீடியோ ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிட்டானுங்க பணம் வந்ததுக்கப்புறம். ஸோ இதைத்தான் இவனுங்க பண்ணதா சொல்கிறானுங்க. இதை தாண்டி இவனுங்க எதுவுமே பண்ணலை அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறானுங்க. பணம் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவையும் டெலீட் பண்ணிட்டு தான் வந்து சொல்கிறானுங்க. ஸோ 3 பேரும் செஞ்ச தப்பாக ஒத்துக்கிறானுங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஜோஸ்னியை கொன்ன கில்லர் யார் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குதுங்க. இப்போ ஹீரோ நேராக இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரான ரவீந்தர் ரெட்டியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. ஸோ இதுதான் சார் நான் கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸு, இந்த வழக்கில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, சிவா ஜோஸ்னியை கொலை பண்ண கிடையாது, ஜோஸ்னியை 3வது ஒரு நபர் தான் கொலை பண்ணியிருக்கிறான், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க சார், இந்த வழக்கை ரீஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கும்போது, இந்த கேஸே க்ளோஸ் பண்ணியாச்சு, திரும்ப தேவையில்லாமல் இதில் மூக்க நுழைக்காது அப்படிங்கும்போது ஹீரோக்கு கோவம் வந்துருக்கு. இப்போ சார் புரிய வருது, உங்கள் சர்வீஸில் ஒரு பெண்டிங் கேஸ் கூட கிடையாது, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக க்ளோஸ் பண்ணுறீங்களே தவிர உண்மையான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்றது உங்களோட எண்ணமே கிடையாது அப்படிங்கும்போது போலீஸ்காரங்களாம் சேர்ந்து ஹீரோவை அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. இப்போ ஹீரோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது படத்தோட
ஸ்டார்டிங் சீனில் ஒரு கும்பல் 2 கொலையை பண்ணிட்டு 3ஆவதா நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த கும்பல் வந்து இப்போ ஹீரோவை டார்கெட் பண்ணி கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஹீரோவோடைய நெத்தியில் கன்னை பாயிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ அவங்களெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக இதே போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ ஞானவேல் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார் இல்லையா? அவரை வந்து இவங்க கடத்தி அவருக்கு வந்து அந்த கெமிக்கலை கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ அந்த கெமிக்கல் வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா உண்மை வெளியே வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க கில்லருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற டவுட்டு ஹீரோக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் அவருக்கு கொடுக்கும்போது அவர் அப்படியே உண்மைகளை உளர ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இந்த ஊருக்குள்ள வருதுங்க. அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய கேஸை வெளியெடுத்து அதன் மூலமாக ரெவன்யூ பார்க்கறது தான். அந்த கேஸை வெளியெடுக்கணும்னா ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் ஒரு பங்காக மண்ணுக்குள்ளே கெமிக்கல் ஊற்றுவாங்க. அந்த கெமிக்கலை என்ன பண்ணுன்னா அந்த கேஸை எடுத்து கொடுத்துரும். அதே சமயம் மண் வளத்தை கெடுத்து விட்டுரும். நிலத்தடி நீரையும் பாதிக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பாய்சன் ஆயிரும். சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே வந்து ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத அளவுக்கு மண் வளத்தை கெடுத்து விட்டுரும். இது எல்லாமே தெரிஞ்சும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போலீஸ்காரங்களும் கண்டுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே பாரபட்சம் பார்க்காம இந்த கார்ப்பரேட் கம்பெனியோட ஓனர் பணம் கொடுத்துருந்துருக்கிறாரு. யாராவது இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. அந்த வகையில் தான் வினோத் அப்படின்ற ஜேர்னலிஸ்ட்டு எல்லா டேட்டாஸையும் சேகரித்து வெளியே சொல்லணும்னு நினச்சிருந்துருக்கிறாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த கார்ப்பரேட் நிறுவனத்தோடைய குரூப்பு வந்து நம்ம வினோதை போட்டு தள்ளிட்டாங்க. அண்ட் மல்லிகா அர்ஜுன் அப்படின்ற நபருக்கும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. அவரையும் ரோடு ஆக்சிடென்ட்டில் போட்டு தள்ளிட்டு அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோஸ்னியோட கொலை வழக்கில் ஜோஸ்னியே பார்த்தீங்கன்னா ஒரு கொலாட்ரல் டேமேஜ் தான். டார்கெட்டே வந்து சிவா தான். ஸோ நாம் ஜோஸ்னியை டார்கெட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்ததுனால தான் இது வரைக்கும் எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. சிவாவை டார்கெட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிறைய உண்மைகள் வெளியே வந்திருக்கும். ஸோ இப்போ தான் ஹீரோ அதை கண்டுபிடிச்சி ஞானவேல் அப்படின்ற எஸ்ஐ கிட்ட இந்த சிவாவை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வழக்குக்கும் சிவாவுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தோட எம்டி சிவாவை கொல்லணும் அப்படின்னு கேட்க, அன்னைக்கு ராத்திரி சிவா பைக்கில் வந்திருக்கிறாரு. ஹெவியாக மழை பெஞ்சதுனால சிவாவோடைய பைக்கு நின்று போச்சு. அதனால் தள்ளிட்டு வந்து வினோத்தோடைய வீட்டில் வந்து வண்டியை நிப்பாட்டி இருக்கிறாருங்க. வினோத் சிவாவுக்கு தெரிஞ்சவர். வண்டி சாவியை கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த வண்டி சாவிலேயே பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் இருக்கிற மாதிரி தான் சிவா வச்சிருந்திருக்கிறாரு. ஸோ இந்த குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா வினோதை கொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே யாராச்சும் மூலமாக இந்த இன்ஃபர்மேஷன் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக நம்ம சிவாவோடைய பைக் கீழே இருக்கக்கூடிய பென்ட்ரைவில் டேட்டாஸ் எல்லாம் காப்பி பண்ணி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிவா கைக்கு பைக்கு போயிருந்திருக்கு. சிவா வந்து யதார்த்தமாக லேப்டாப்பில் பென்ட்ரைவ் போடும்போது உள்ளே இருந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்துருக்கிறாரு. அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஞானவேல் அப்படின்ற எஸ்ஐ கிட்ட கொடுத்துருந்துருக்கிறாரு. இந்த ஞானவேல் அப்படின்ற எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலை பார்க்குறவர். உடனடியாக கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவோடைய கதையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவாவை ஃபாலோ பண்ணி ஜோஸ்னி அப்படின்ற லவர் இருக்கிறத கண்டுபிடிச்சி ஜோஸ்னியை போட்டு தள்ளிட்டு சிவா தான் வந்து ஜோஸ்னியை போட்டு தள்ளினா மன உளைச்சல் தாங்க முடியாமல் சிவாவும் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த கிரைமை சால்வ் பண்ணிடலான்னு திட்டம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே சிவா சைட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா கேஸ் அப்பவே சால்வ் ஆயிருந்திருக்கும். ஜோஸ்னி வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்றதுனால ஜோஸ்னியை ட்ராக் பண்ணி போனதுனால இவ்வளோ டிலே ஆயிருந்திருக்குது. இப்போ ஹீரோ இந்த வழக்கை சால்வ் பண்ணுறாரு. ஹீரோ இந்த வழக்கை சால்வ் பண்ணதுனால ஹீரோவை திரும்பவும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட எல்லோருக்கும் தண்டனை கிடைக்குது. இப்போவாது ஹீரோயின் கிட்ட காதலை சொல்லிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு இடத்துல மர்டர் நடந்திருக்கு, க்ளூவை கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. அங்கே கொல்லப்பட்டிருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம சாரா தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடியில் நான் உன்னை தேடி வரேன் அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜ் இருக்குது. பார்ட் 2க்கான லீடை கொடுத்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.